அடுத்து துபாயின் வசந்த நாட்கள் பற்றி கவிஞர் கிளியனூர் இஸ்மத் அகில் கதிர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்ற வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. துபாய் வசந்த நாட்கள், அதாவது மாப்படைகம் முதல் 2008 அப்பதான் துபாய் வந்தாங்க, முதல் வருகை. அந்த அறிவிப்பு வரும்போது 98 தான் 2008 சொல்லிட்டேன். 98 கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் துபாய் வருகை. இந்த 22 ஆண்டுகள்ல துபாயில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த நாட்டில் மட்டும் இல்லை, அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நான்லாம் வந்து அதாவது 1980 முதல் துபாய் போனேன். போய் 83, 84 முழு தீவிரமா வஹாபிசம். அப்பதான் புதுசா வந்து அந்த துபாயில வந்து தமிழ் மக்களுக்கு மத்தியில பிஜே, அபு அப்துல்லா இவங்கெல்லாம் சேர்ந்து அல் நஜாத்துங்கிற ஒரு பத்திரிகையை ஏற்படுத்துறாங்க மக்களுக்கு மத்தியில. அதுல ஈர்க்கப்பட்டு ஃபுல்லா அதுல இருந்த காலம். அந்த நினைவு களஞ்சியத்தில் கூட நான் எழுதியிருப்பேன் அந்த ஸ்டோரி. இப்போ அங்கே போக வேண்டாம். அப்போ தஹஜ்ஜத் தொழுது துவா கேட்பேன், எல்லாம் எனக்கு நேர்வழியே காமியும். அந்த தஹஜ்ஜத் தொழுகை என்னை கொண்டு வந்து வாப்பா நாயத்துக்கிட்ட வந்து நிறுத்திச்சு. இது சாதாரணமாக வாப்பா கிட்ட நான் போகலன்னு. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு பெற்றோர்கள் சொன்னது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் மேலே இருக்கான், வானத்தில் இருக்கான், இப்படியே சொல்லி 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 நம்மளுடைய காலம் அப்படிதான் வந்தது. ஆனால் அந்த அல்லாவை தன்னையும் சர்வத்திலும் காண சொன்னதுன்னு பாவப்படாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு 28 வருஷம் நம்ம மனசுக்குள்ள பதியம் போட்ட ஒரு விஷயத்த உடனே மாத்திக்க முடியுமா? நம்ம மனசு ஏத்துக்குமா? ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை அந்த விக்கிரகங்களை இந்த கம்கட்ல வச்சு அந்த சுஜூது போற நேரத்துல வச்சு தொழுது இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களால விட முடியல, அந்த விக்கிரகங்களை நிக்கிரகம் செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு மனோநிலையில இருந்த காலம். ஏன்னா ஒரு வஹாபியிலிருந்து மீண்டும் வெளியில வர்றதுங்கிறது வந்து அந்த வயசுல, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு தீவிரவாதம் கொண்ட ஒரு எண்ணம். பொழுதுநீக்கம் வீட்டில் எங்க அத்தாலாம் வந்து பயணம் போவாங்க, சிங்கப்பூர் சம்பராலி அவர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போறதுக்கு முதல் நாள் அஜரத்தை கூப்பிட்டு மூடுது வருவாங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவுகள்ல தர்காவுக்கு போய் ஒரு ஜியாரத் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் காலகாலமா பார்த்துக்கிட்டு வந்த என்னுடைய அந்த ஏஜ்ல புதுசா வந்து ஒரு கொள்கையை சொல்றாங்க, இதை செய்யக்கூடாது, இது சிற்கு, இது பித்தத்து அப்படின்னு சொல்லி அந்த வாலிப வயசுல எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். வகுதத்துல் வஜூத் இன்னைக்கு வாப்பநாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு வஹாபிசத்திலிருந்து நம்ம மாறுபட்டு வகுதத்துல் வஜூதை ஏத்துக்கணும் அப்படின்னா அது மனசு வந்து எவ்வளவு அதுல ஊறணும், அதை அந்த இல்மை எடுக்கணும். அது இறைவனுடைய நாட்டம் இல்லாம நடக்காது.
ஹக்கு யாருக்கு நேர்வழி காட்டணும் அப்படின்னு நினைக்குதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்துல. கலீஃபா காலிஷான மதுக்கூர் அவங்களோட தான் தருப்போம். என்னுடைய பணி நேரம் போக ஓய்வு நேரங்கள், மதிய நேரம் எனக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். அந்த நேரங்கள்ல போய் அவங்கள்ட்ட துபாயில கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு என்னை நான் கிளியர் பண்ணிக்க. எனக்கு இந்த பாகமுத்திலாம் ரொம்ப புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ ரொம்ப இதா இருந்தது. என்ன இது இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு. அதோடைய உண்மை என்ன, அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிறது விளங்கல. இப்ப நான் எழுதிட்டு வந்த சப்ஜெக்டே வேறப்ப நான் என்ன பத்தி பேசுறேன், சாரி. இது அதாவது வாப்பா நாயகம் துபாய் வந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், நம்ம தமிழ் மக்கள்கள், இப்போ நம்ம பக்குர்தீன் சொன்னார்ல, என்னுடைய மேனேஜர் கூப்பிட்டாரு, டோர் வாசல்ல நிற்க சொன்னார். அந்த மேனேஜர் நிறைய பேரும் கொண்டு வந்தார். ஆனால் வாப்பாவை பார்க்கணும் அப்படின்னா உண்மையா தேடல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்க குருவா தெரிவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க எண்ணத்தை என்ன வச்சு கொண்டு வந்தாங்களோ அந்த கோணத்தில் அவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சில வேலைகள் நடந்தது அங்க. எப்படின்னா துபாய் அரசுடைய அவுகாஃப், அந்த அவுகாஃப்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஒரு அரபி ஒரு ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டி உள்ளவங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா அது சாதாரண அரபி அல்ல. அந்த குதுபு ஜமான் அந்த செய்யதுடைய வம்சாவளிகளை பற்றி அறிந்து புரிந்தவர்களால் மட்டும்தான் அவங்க கிட்ட வர முடியும். அப்படி வந்தாங்க, நிறைய அரபிகள் வந்தாங்க. ஒரு முறை வாப்பநாயகம் ரூம்ல இருக்காங்க. நான் வீடியோ, அப்போ நிறைய வீடியோ எடுப்பேன். வாப்பநாயகத்துடைய ஒவ்வொரு மஜ்லிஸையுமே நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். அப்போ ஒரு 4 அரபிகள், சூடான், யமனி, இப்படி மிக்சிங் கண்ட்ரி அவங்க உட்காந்து வாப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாப்பநாயகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து ஒரு முடக்கு குடிச்சிட்டு அப்படி டேபிள்ல அவங்க பக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த அரபி என்ன பண்ணாங்க, 4 பேரும் டக்குன்னு போய் அந்த தண்ணியோட கிளாஸை தூக்குனாங்க. ஒருத்தர் இப்படி இழுக்கிறாரு, ஒருத்தர் அப்படி இழுக்கிறாரு. பாப்பானாயும் சிரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், குடிப்போம். பாப்பா குடிச்சது நம்ம குடிப்போம், அவங்க குடிக்கல. உடனே அவரு கையில ஊத்தி தொப்பியை கழட்டிட்டு இந்த தலை ஃபுல்லா உது செய்யற மாதிரி அப்படியே ஒருத்தர் ஊத்திக்கிட்டாரு. இன்னொருத்தர் என்ன கூடுன்னு சொல்லிவாங்க காதுல ஊத்தினாரு. ஒருவர் முகத்தை கழுவி கொண்டார். நான் சொல்றது ஹக்குங்க, இது அப்படியே வீடியோ இருக்கு. அந்த நேரத்துல பிளாக்ஸ் போட்டு இதெல்லாம் வச்சிருந்தோம். அங்க அப்டேட்டுகள் நடக்கும். நம்ம சபையில ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ நான் இங்க பேசுறதே அந்த கிட்டத்தட்ட 2014 தான் பிளாக் ஸ்போர்ட் லாஸ்டா திருமுல்லை வாசல் நிகழ்ச்சியோடு அப்டேட் ஆகி அப்படியே இருக்கு. கண்டினியூஷன் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகி போச்சு. அதில் போய் பார்க்குறோம் பழைய சகோதரர், ஆன்ம சகோதரர்கள் அவ்வளவு பெரிய பார்க்க முடிஞ்சது. அப்ப அந்த அரபிகள் ஒருத்தர் பிடிச்சி அந்த தண்ணியை மேல எல்லாம் தேய்ச்சிக்கிட்டாங்க. அப்ப அதுலேருந்து தான் ஒரு அறிவு எடுத்தோம். ஒரு வாப்பநாயகத்துடைய அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு செட்டு நிற்போம். சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப சுத்தமாக சாப்பிடுவாங்க. வாப்பநாயகம் எல்லாருமே பார்த்துருக்குறோம். அந்த கையை கழுவிட்டு தண்ணியை கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் பக்கத்துக்கு அந்த எடுத்து குடிப்பாங்க.
பலமுறை நாங்கள் முடித்திருக்கிறோம் துபாய் பில்டிங்கில். அதே போல ஒரு சம்பவம் நடந்தது ஷார்ஜாவில். மதுக்கூர் சகோதரர் ராஜா முகமது அவங்க வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கிறாங்க. இது முன்னாடி நான் மறைஞான கலையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியதில்லை. அந்த ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நாயகம் இவங்க நம்ம தந்தை நாயகம் 3 பேருடைய போட்டோவும் ஸ்டுடியோவில் வச்சிருப்பாரு. அப்போ ஒரு அரபி வர்றாரு. அரபி வந்து அவர் ஏதோ போட்டோ எடுக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒன்று எடுக்கணும். வராரு. அப்படி வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. நம்ம சம்பைப்பட்டணம் அப்பநாயகத்துடைய புகைப்படத்தை பார்த்துட்டு அது கேட்குறாரு, இந்த போட்டோ உனக்கு எப்படி வந்தது, யார் கொடுத்தா உனக்கு? அரபி. அவர் சூடான் நாட்டை சார்ந்தவர், பேர் சம்சுத்தி. அவர் கேட்கிறாரு, நீ யாருப்பா, நீ யாரு இதெல்லாம் கேட்கிற? இல்ல என்னுடைய தந்தை அவருடைய பெட்ரூம்ல இந்த போட்டோ வச்சிருக்கிறாரு, நான் டெய்லி பார்ப்பேன் அவங்கள. அவங்க யாரு, இவங்க வம்சாவளிலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க அப்படின்றத விவரத்தை சொல்றாங்க. துபாய் வருவாங்களா? துபாய் வருவாங்க. வரும்போது அவசியம் எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாப்பநாயகம் வரும்பொழுது அவருக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுது. வந்தார். அந்த அரபி ட்ரெஸ்ஸோடவே வாப்பநாயகத்தை தரிசிக்கிறதுக்காக வந்தார். வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் அழைப்பு கொடுத்தார். அப்போ அவருடைய ஈராக்கில் இருக்கும்போது அப்பாநாயகத்தை அவங்களுடைய தகப்பனார் வந்து தரிசிச்சிருக்கிறாங்க. அந்த ஹிஸ்டரியெல்லாம் சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு வாப்பநாயகம் வரணும் அப்படிங்கிறாரு. வாப்பநாயகம் வருவோம் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. ஒரு நாள் மாலை பொழுது அவர் வீட்டுக்கு போகிறோம். அவர் வந்து ஒரு அரபு வங்கியில் வந்து மேலாளராக பணியாற்றி. அங்கே போனதும் அவர் வீடை பார்த்தீங்கன்னா மாப்பநாயகம் வர்றாங்கன்றதுக்காகவே இந்த கார்பெட்டிலிருந்து சோஃபாலிருந்து எல்லாமே புதுசா அப்படியே பரப்பி வச்சு அந்த உணவு பண்டங்கள், அந்த அரசுகளுக்குள்ள அந்த உணவு பண்டங்கள் அவ்வளவு பரத்தி வச்சிருக்கிறார். எங்க எல்லாருமே அமர செஞ்சாரு. பாப்பா துவா ஓதுறாங்க, ஸ்வீட் கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். அப்புறம் சொல்றாரு, பாப்பாட்ட நான் தனியா பேசணும். பாப்பா சரி பேசலாம் அப்படின் போது அவர் பெட்ரூம் கூப்பிடுறாரு. பாப்பா நாயகம் வந்து பெட்ரூமுக்கு போறோம். போனதும் எங்க எல்லாரையுமே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. தனியா என்ன பேசினார் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, போய் சரண்டர் பாதமத்தி. நான் அதாவது ஒரு அரபு வந்து பாதமத்தி பண்றாரு அப்படின்னா அவர் அந்த உண்மையை எந்த அளவுக்கு விளங்கி இருந்தாரோ அப்போ மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வாப்பநாயகம் வரும்போது கண்டிப்பா அவர் வருவார். அந்த வாப்பாவை தரிசிச்சுட்டு போவார். இதெல்லாம் வந்து மனசை தொட்ட ஒரு சம்பவங்கள். அது மாதிரி இலங்கையில் ஒருத்தர் இருக்காரு, காவியம் எழுதக்கூடியவர், ஜின்னா ஷர்ஃபத்தி அப்படின்னு இப்போ இருக்கிறாரு. வயசாகி போச்சு அவருக்கு. அவருடைய ஒரு சந்திப்பு நிகழ்வு. அவருக்கு எனக்கும் சண்டையில் தான் ஆரம்பிச்சது. ஒரு கவிதை ஏதோ ஒன்று எழுதுனதுல வஹாபீச கொள்கையை சார்ந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட அப்போ துபாயில் இருக்காரு அவர், ஜின்னா ஷர்ஃபத்தி. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்.
அவருக்கு எனக்கு வாக்குவாதம் நடக்குது. அப்புறம் நேரம் அவங்க வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு சூட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் துபாயில். அப்போ என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்துட்டார். அவர் இலங்கையை சேர்ந்தவர். அப்போ வந்திருக்கிறப்ப அவர் பேசும்போது, நீங்கள் இப்படி எழுதுறீங்க, இது தப்பான கருத்தாச்சே, இது வகாபிகள் சொல்கிறதில்ல அப்படி இப்படிங்கும் போது எனக்கு ஆர்குமெண்ட். நாங்கள் அவர் சொல்கிறாரு, உங்களை விட தீவிரமாக வகாபியை எதுக்குறவன் நான் தாங்க. ஏன்னா கவிதையை ஏற்றுக்க மாட்டான், காவியம் எழுதுறதை ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் வந்து என்ன வந்து வகாபின்னு சொல்கிறீங்களே, இல்லைன்னா உங்களுடைய கருத்து அந்த மாதிரி இருந்தது, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது நல்ல ஒரு நண்பர் ஆகினா அவருடைய விழாவுக்கு கூப்பிட்டாரு. போயிருந்தப்போ தான் வாப்பாநாயகம் துபாய் வந்திருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வாப்பாநாயகம் வந்திருக்கிறாங்க மௌலானான்னு சொல்கிறப்ப, அப்படியா இலங்கையில் நிறைய மௌலானா இருக்கிறாங்க, அது மாதிரி வந்திருக்கிறாங்க போல இருக்கு. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒரு கவிதை, ஒரு காவியம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அவங்கள்ட்ட கொடுத்து நான் ஆசி வாங்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாப்பாநாயகத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் அழைச்சிட்டு போனோம்னா வாப்பாநாயகம் உட்காந்துருக்கிறாங்க. இவர் அந்த நூலை வாப்பாநாயகம் கையில் கொடுக்குறாரு. வாப்பாநாயகம் அப்படியே பார்க்குறாங்க, ஒவ்வொரு பக்கத்தையாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, சீரெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, தலை தட்டலை, எல்லாம் நல்லா வந்திருக்குன்றது. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் மலைச்சு போய் நின்றுருக்கிறார். இப்போ வெளியில் வந்து சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் மௌலானான்னு சொன்னீங்க, மௌலானா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து கவிதை இதில் வந்து ரொம்ப உச்சம். ஏன்னா அவருடைய தாப்பனாரும் வாப்பநாயகமும் ஒரே மேடையில் இந்த இது வாசிச்சிருக்கிறாங்க. வாப்பாட்ட பேசும்போது தான் நீங்கள் யார் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. அப்போ தான் ஜின்னா சர்ஃபுதீனுக்கு தெரியுது, எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதனை நான் வந்து பார்த்தேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு வாப்பாநாயகம் ரொம்ப துவா செஞ்சு அந்த நூல் நல்லா வரணும் அவர் கையில் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன 2-3 நிகழ்ச்சிக்கு சபைக்கு வந்தார், நிறைய பேசினார். இலங்கையில் நடந்த கந்தூரி விழாவிலையும் வாப்பாநாயகம் அவரை அழைச்சி அவருக்கு மரியாதை பண்ணாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து துபாயில் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இலக்கிய கழகம் இப்போ இருக்குது, கிட்டத்தட்ட நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால ஜின்னா ஷர்ஃபுதீன்லாம் அதில் இருந்தவர் வெளியில் வந்துட்டாங்க. அவரு சேமா முகமது அலி இவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அப்போ துபாயில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துபாயில் ஆரம்பிக்கும் போது ஜின்னா ஷர்ஃபுதீன் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் வந்து அங்கே ஆரம்பிக்கணும், அது வந்து நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும், உங்கள் கையில் அதை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நண்பர் சர்ஃபுதீன் இருக்கார், அதெல்லாம் மட்டும் சர்ஃபுதீன், அவரை நான் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ சர்ஃபுதீன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வாப்பாநாயகத்துக்கிட்ட பேசணுமே, ஏன்னா இது ஒரு தனி அமைப்பாக வருது, நம்ம வாப்பாட்ட கேட்போம் அப்படிங்கிறப்ப அப்புறம் வாப்பாநாயகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணிக்கேன். வாப்பா அவங்க ஊரில் இருந்தாங்க. வாப்பாட்ட கேட்டதும் வாப்பாநாயகர் சொன்னாங்க, அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, செய்யுங்கம்மா, நம்ம பிள்ளைங்க எல்லா இதுலேயும் நல்லா இருக்கணும், செய்யுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சபையில் உள்ள முக்கியஸ்தர்களை அந்த இலக்கிய சப்ஜெக்ட் ஆர்வம் உள்ளவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோபல் தலைவர் அப்புறம் எல்லாரையும், இன்னும் நான் அப்போ யூசுஃப்லாம் இருந்தாங்க, யூசுஃப் எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கே போட்டோம். இது அல்லாமல் வெளியில் உள்ள துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 35 அமைப்பு இருந்தது. அதில் பல தமிழ் அமைப்புகளில் இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் முக்கால்வாசி அமைப்புக்கு வந்து நம்ம ஏகத்துவ விஞ்ஞான சபை தெரியும், அந்த அளவுக்கு வெளியில் கொண்டு போயிட்டோம். அப்போ எல்லாம் பேசி முடிவு பண்ணுறப்ப இது என்ன பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகமா இல்லை பன்னாட்டு ஏகத்துவ விஞ்ஞான சபையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ நம்ம புள்ள ஒரு சில முக்கியஸ்தர்களுக்கு பிடிக்கல, அவங்க அப்படியே கொஞ்சமாக வெளியாகிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி நம்ம உள்ள என்ட்ராயிட்டோம், தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஜின்னா ஷர்ஃபுதீன், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், ஏன்னா என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால
நான் வந்து வேற ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செயலாளர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்து இது பண்ணாங்க. அப்போ பாபநாசத்தை சேர்ந்த அப்துல் கையூம் அவர்கள் தான் வந்து தலைவராக மஹரூப்காக மற்றபடி எல்லாருமே. அந்த நேரத்தில் அந்த பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தை வந்து துபாயில் அறிமுகப்படுத்தணும். அப்போ நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன், அந்த அறிமுக விழாவிற்கு யாரை கொண்டு வருவது? அந்த நேரத்தில் தான் நடிகர் பெரியார் தாசன் அப்துல்லா அவர் இஸ்லாம் தழுவிய காலகட்ட நேரம். அப்போ அவரை கொண்டுட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணி அவரை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டுட்டு வந்தாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த உமன்ஸ் காலேஜ் துபாயில் இருக்கு, அல்கிசஸ்ல அங்கே நிகழ்ச்சி நடக்குது. அதோடைய ஆடிட்டோரியத்துடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு 1200 நபர்கள் அந்த கொள்ளளவு உள்ளது. எல்லா அமைப்புகளுக்கும் செய்திகள் அனுப்பி வச்சு, நோட்டீஸ் ஒட்டி வச்சு, ரேடியோவில் விளம்பரம். கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த 1200 பேர் வருவார்கள் என்று நம்பிக்கை. அன்னைக்கு நைட்டு நம்ம சபையில் ஒரு மீட்டிங் போகிறோம். என்ன சொல்கிறோம்னா, இல்லை நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விழாவிற்கு நம்ம யாரும் போகக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே வகாபீச கொள்கைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு மெம்பராக இருந்தால் வேணாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்பாட்டி ஏற்கனவே உத்தரவு வாங்கியிருக்கிறோம். அப்போ நானும் சர்புதீனும் திங்க் பண்ணுறேன், என்ன செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலையில் எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. இப்போ எப்படி முடிவு எடுக்கிறது? உடனே வாப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோம். வாப்பா இந்த மாதிரி சம்பவம் அங்கே வர்றது கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் வராங்க. நாங்கள் சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் நம்ம சபை சார்பாகவும். ஆனால் சபையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. அதை வெட்டி தள்ளுங்க, நீங்களும் போங்க, சிறப்பாக இருக்கும் இந்த விழா. அதே மாதிரி போகிறோம். அந்த விழா ஆரம்பமே நம்ம சபைக்குள்ள மதுக்கூர் ஒரு பாடகர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. ஷேக் தாவூத் அவங்க தான் யானபில்லா பாட்டை வச்சு அந்த விழாவை ஆரம்பிக்கிறாங்க. வரவேற்பூரை நான் பண்றேன். அப்ப வாப்பநாயத்துடைய காமுஷரி அகராதி, அரபு தமிழ் அகராதி, அந்த நூலை அங்க அறிமுகப்படுத்தி அந்த அஸ்கானுடைய எம்டி சலாவுதீன் அவருக்கும் இவர் பெரியார் தாசன் அப்துல்லாவுக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்து அங்கே இது பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த விழா நிறைவாயிடுச்சு. போய்க்கலாம். அப்புறம் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு. இப்போ வந்து பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம்னு கிடையாது, ஒன்லி இஸ்லாமிய இலக்கிய கழகம் சென்னை 2. அது மாதிரி மீலாது விழா முன்னெல்லாம் வந்து துபாயில் வந்து பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள தான், ஹாலில் தான் மீலாது விழா பண்ணுவோம். ஆனால் முதல் முறையாக என்ன பண்ணோம்னா லேண்ட்மார்க் ஹோட்டல் இருக்குது துபாயில், அல்நாசர் ஸ்கொயர். துபாயில் இருந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். அங்கே வச்சு பண்ணோம். அப்போ அதுக்கு சீஃப் கெஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துபாய் அவுகாஃப் அப்துல் ரஹ்மான் அல் ஜரார், இவர் தான் வந்து முதிர் மேனேஜர் அவுகாஃப்க்கு. அவர் தான் வருவார். அவரை கூப்பிட்டு வச்சு விழாக்கள் பண்ணுறது. அது மாதிரி வாப்பநாயகம் வருகையின் போது மஜ்லிஸ் நடக்கும் அந்த மகரிப்புக்கு அப்புறம். அப்போ எல்லாருமே கீழே தான் உட்காந்துருப்போம். வாப்பநாயகம் சேரில் இருப்பாங்க. அப்போ அந்த அரபி அங்கேயிருந்து வந்து வாப்பாவுக்கு முசாஃபா பண்ணிட்டு கீழே உட்காந்துறாரு. உடனே வாப்பநாயகம் சொல்கிறாங்க, இல்லை 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 இல்லை, ஒரு சேர் எடுத்துட்டோன்னு ஒரு மேலே உட்கார வைங்க.
அந்த கண்ணியம். ஏன்னா அந்த அரபி வந்து பெரிய ஆளு, ஆனா அந்த மரியாதையை தெரிந்தவர். நிறைய சப்ஜெக்ட் இருக்குன்னு, ஆனா நேரம் வந்து தாண்டி போயிடுச்சு. ஏன்னா ஆலிம்புலவர்னா அங்க நிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அண்ணனுக்கே பேனா வச்சாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி எல்லாரும் ஒன்று கூடி பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. நிறைய விட்டு போச்சு, செய்திகள் நிறைய இருக்கு. துபாய் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். இந்த வாய்ப்பு தந்த சபையோர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.